உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறதில்ல கொஞ்சமாச்சும் அர்த்தம் இருக்கா? ராங்கு ரோட்டில் வண்டி ஓட்டுன்ற, ராங்கு ரோட்டில் வண்டி நிப்பாட்டுன்ற, இது அரசுக்கு எதிரியாவில் இருக்கு. கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் சொல்லுவியா? சொல்லு. ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கூட்டம் காலையில் எந்திரிச்சொன்னே என்னை பார்க்காம அந்த கூட்டம் தூக்கமே வராது. உலகத்தில் நம்பர் 1 கடவுள் நான் தான் அந்த கூட்டத்துக்கு. அது எப்படி கூட்டம்டா, என் பணமே அங்கே உச்சிக்கு இருக்கு, வாங்கவே முடியல. சரிங்களா? இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணம், உழைப்பாளியோட பணம், 10 நாள் வேலை செஞ்சால் 2 நாள் சம்பளத்தை கொடுக்கவே மாட்டார். நீ இல்லைண்டா இன்னொருத்தண்டா பண்ணுவார். வேலையாளுது அது வாட்டு கிடக்கல, பாவம். சரிங்களா? இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டினா அந்த வேலையால் ஏற்றிப்பா, அவங்க இறக்கி விட்டா அவர் செங்காலை வச்சுருக்காரு, செங்காலை வசல். அடுத்து டாக்ஸ், தண்ணி ஓட்டுற டாக்ஸ் வச்சுருக்காரு, தண்ணி விற்பார். அடுத்து ஜேஜிபி இருக்குது, லாரி இருக்குது. சரிங்களா? எனக்கு இந்த பணம் பூராமல் இப்படி கொள்ளடிச்ச பணம் தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் சிக்கிச்சுன்னா அந்த பணம் வாங்கவே முடியாது. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நம்ம போலீஸ்கிட்ட போய் வழக்கறிஞரை பார்த்து நீதிபதியை பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் மக்களே. இந்த மனிதன் காலையில் எந்திரிச்சு என்னை பார்க்காம இருக்கவே மாட்டார். அந்த ஆளு தூக்கமே வராது ஒரு நைட்டில். இப்படி கூட்டமாக அலையுது. பொதுமக்களுடைய காசு அந்த ஆள்கிட்ட சிக்கிச்சுண்டா வாங்கவே முடியாது. நானே தோற்று போயிருக்கேன்னா அப்புறம் எத்தனை குடும்பம் தோற்றுருக்கோம். ஆட்டால் ஆள் ஏற்றிப்பி இறக்குனா வேலையால் அங்கே இருக்க மாட்டார். அப்புறம் எப்பயாச்சும் பார்த்தா தாரேன்னு இழுப்பார். 60 ரூபா வாடகைண்டா 3 மாதம் கழித்து அந்த சத்தம் போட்டு 50 ரூபா கொடுப்பார். சத்தம் போட்டால் தான் ஏன்டா எங்கள் ஆட்டாக்காரை அடுத்த நாள் ஏற்ற மாட்டாருல்ல, அதனால் 3 மாதம் கழித்து 50 ரூபா கொடுக்குறது. இவ்வளோதாண்டா இருக்குது. இந்த வேலையாளுக்கு டீ வாங்கிவிட்டேன், வடை வாங்கிவிட்டேன், இப்படி சொல்லி இருக்கிற மக்கள் சொத்தை பூரா வாங்கி லாரி வேணுமா, டாக்ஸ் வேணுமா, தண்ணி வண்டி வேணுமா, ஜேஜிபி வேணுமா, செங்க கலாசு வேணுமா, எப்படிலாம் உலகத்தில் மக்கள் இருக்கார். இப்படி மக்களாக தான் இந்த ரோட்டில் அலையுது. இது அரசை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமண்டு பாரு. பாவம், அந்த உலகத்தில் பிறந்த மக்கள்